ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கேவோட ROAR 26 ஈவெண்ட்டில் நடந்த மூமெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் சிஎஸ்கேவோட ப்ராக்டிஸ் செஷன், அதுக்கப்புறம் சிஎஸ்கேவோட ஓஜி பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் ஃபன்னான மேட்சப்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 90 மினிட்ஸ் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் ஷோ இதெல்லாம் நடந்துச்சு. ஸ்டார்டிங்கில் சிஎஸ்கேவோட ப்ராக்டிஸ் செஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அதை ஃபேன்ஸை லைவாக பார்க்க விட்டுட்டு இருந்தாங்க. சிஎஸ்கேட ப்ராக்டிஸ் செஷனில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. சஞ்சு சாம்சன் மோஸ்ட்லி எல்லா பிளேயர்ஸும் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபன்னான மேட்சப்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு ஃபன்னான மேட்சப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆயுஷ் மாத்ரே அண்டர்-19 வேர்ல்டு கப் வின்னர், அதுக்கப்புறம் சிவம் துபேவும் சஞ்சு சாம்சனுக்கும் T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்கான அவார்டை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ROAR 26ல் நம்ம சுரேஷ் ரெய்னா கலந்துக்கிட்டார். நூர் அகமதுக்கும் சுரேஷ் ரெய்னாவும் தான் ஃபஸ்ட்டு மேட்சப்பாக இருந்தாங்க. அதில் சுரேஷ் ரெய்னா ஒரு 6 அடிச்சிருந்தார். அப்போ ஸ்டேடியமே அலறிச்சின்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் சிவம் துபே, மேத்யூ ஹெய்டன், இதேமாதிரி நிறையா மேட்சப்ஸ் நடந்துச்சு. முத்தையா முரளிதரன், சஞ்சு சாம்சன், இப்படி மேட்சப்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் கொஞ்சம் பேசினார். கொஞ்ச நேரம் பேசியிருந்தார். அதை நம்ம கடைசியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த மேட்சப்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சுரேஷ் ரெய்னாக்கும் மேத்யூ ஹெய்டனுக்கும் ஹால் ஆஃப் ஃபேம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் பேசின விஷயத்துக்கு நம்ம இப்போ வரலாம். சிவகார்த்திகேயன் இந்த மேட்சப்ஸ்க்கு அப்புறம் தான் பேச வந்திருந்தார். மேட்சப்ஸ்க்கு அப்புறம் பேச வந்தோடனே கொஞ்சம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் தோனிக்கிட்ட கேட்டிருந்தார், நீங்கள் அடுத்த சீசன் விளையாடுவீங்களா விளையாடலையான்னு. தோனி அப்போ சொன்னார், நான் ஃபிட்னஸை பொறுத்து தான் விளையாடுவேன்னு. ஆனால் நீங்கள் எப்போ வரைக்கும் விளையாடுறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு கேட்டப்போ தோனி அன்டில் 16 அப்படியெல்லாம் சொன்னார். இதை கேட்டோன்னே சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் சந்தோஷம் இருந்துச்சுன்னா சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் தான் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் ஷோ. ஏஆர் ரஹ்மான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். நல்லா மியூசிக் ஷோ நடந்துச்சு. கடைசியாக இந்த மியூசிக் ஷோக்கு அப்புறம் தான் சிஎஸ்கே இந்த ஈவெண்ட்டை முடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஐபிஎல்லில் யார் கப் அடிப்பாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோலையும் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.